Hello friends, welcome to Neela's studio. இன்னைக்கு இந்த மேண்டரின் காலர் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும்னு காட்ட போறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபேப்ரிக் ஏதாவது எடுத்துக்குங்க. இது வந்து கிட்ஸுக்கு நான் பண்ணுறேன். ஐ மீன் 6 to 7 இயருக்கு அதோட பேக் பேட்டர்ன் என்கிட்ட இருக்குது. ஸோ நான் அதை வச்சுட்டு நான் அப்படியே இதை ட்ரேஸ் பண்ண போகிறேன். ஓகே, நீங்கள் உங்கள் ப்ளவுஸுக்கு பண்ணுறதா இருந்தால் உங்கள் பேக் பேட்டர்ன் இப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் சீம் அலவன்ஸ் எடுத்துருங்க. அப்படியே எடுத்துட்டு இது வந்து ஷார்ட் டாப். ஸோ நான் இப்போ எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் ப்ளவுஸுக்கு கூட நீங்கள் ஃப்ரண்ட் ஓப்பன் தான் எடுப்பீங்க. ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து இவ்வளோ விட்டுருங்க. பிகாஸ் இது வந்து இங்கே ஃபோல்ட் பண்ணி நம்ம அந்த பட்டனுக்கு ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ இது ஃப்ரண்ட்டு, இது பேக். ஓகே, ஸோ நான் வந்து காலர் கட் பண்ணி எப்படி அட்டாச் பண்ணுறேன்னு காட்ட போகிறேன். இப்போ நீங்கள் காலர் கட் பண்ணும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா இதில் சீம் அலவன்ஸ் விட்டு நீங்கள் கட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை இங்கே அப்படியே இங்கே அட்டாச் பண்ணுவீங்க. இப்போ நான் இதை கட் பண்ண போகிறேன். இப்போ இது வந்து பேக். ஓகே, இது பேக்கு, இது வந்து ஃப்ரண்ட். இப்போ நீங்கள் உங்கள் சாரி ப்ளவுஸ்க்கோ பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் இப்படி தான் கட் பண்ணணும். ஸோ இது வந்து ஃப்ரண்ட். ஓகே, இது வந்து இங்கே ஃபோல்டு போயிடும். இது ஏன்னா நம்ம பட்டன் ஸ்டிச் பண்ணுவோம்ல அதுக்கு. இது பட்டன் பட்டிக்கு நம்ம இப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து நான் ஒரு பட்டி இங்கே ஸ்டிச் பண்ணிவிடுவேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் காலர் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, நான் மெஷினுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுவேன். இந்த ஷோல்டர் இங்கே ஜாயின் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள பிளாக்கெட் மட்டும் நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த பிளாக்கெட் எட்ஜ் இருக்குல்ல, ஒரு சைடில் மட்டும் இது மெலிசா ஃபோல்ட் பண்ணி மேலே ஒரு டாப் ஸ்டிச் இப்படி தச்சுடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்துட்டு நீங்கள் திரும்பி இன்னொரு ஃபோல்டு இப்படி ரிவர்ஸில் இப்படி ஃபோல்ட் பண்ணி, இது வந்து ரைட் சைடு. ஓகே, அந்த ரைட் சைடில் இப்படி ரிவர்ஸில் இப்படி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி அந்த மேலே டாப்பில் ஒரு ஸ்டிச் இப்படி போட்டுடணும். போட்டால் உங்களுக்கு அந்த கார்னர்ஸ் ரொம்ப நீட்டாக ஃபினிஷ் வரும். அதாவது இதுக்கு மேலே காலர் வராது, அதுக்கு ஜஸ்ட் முன்னாடி தான் காலர் ஃபினிஷ் ஆகும். அதனால அந்த இடம் ரொம்ப நீட்டாக இருக்கணும். ஸோ இப்படி பாருங்கள், இப்போ பாருங்கள், இது மாதிரி இப்படி திருப்பிட்டிங்கன்னா இது நீட்டாக அந்த டாப்பில் நீட் ஃபினிஷிங் வரும். நான் வந்து 2 ஷோல்டரையும் நான் இப்போ ஜாயின் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த ரைட் சைடில் மட்டும் நான் அந்த பிளாக்கெட்டை அந்த ஃபேப்ரிக்கே உள்ளே ஃபோல்டு பண்ணி இந்த மாதிரி டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த மெத்தட் வந்து ஒன்லி ஃபார் டாப் தைக்கிறதா இருந்தால் மட்டும்தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இப்போது சாரி ப்ளவுஸுக்கு பிளாக்கெட் நார்மலாக நீங்கள் தைக்கிற மாதிரி தைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காலர் அட்டாச் பண்ணணும். இப்போ காலர் கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ஃபேப்ரிக் ஃப்யூசிங் இருக்குல்ல, அதில் அந்த பேட்டர்ன் வச்சு அப்படி நீங்கள் ட்ரேஸ் அவுட் பண்ணிவிட்டு அந்த அதே சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணணும். இதுதான் ரெடி காலரோட சைஸ். ஸோ நம்ம வந்து இதை ஃபேப்ரிக்கில் எந்த ஃபேப்ரிக்கில் தைக்க போகிறோமோ காலரு, அதில் இதை ஃப்யூசிங் வச்சு அயர்ன் பண்ணிடணும். ஸோ இப்போ காலர் கரெக்ட் சைஸ். ஸோ இப்போ நீங்கள் ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கணும். எடுத்துட்டு அது மேலே இப்படி வச்சுட்டு அந்த ஃப்யூசிங் ஒட்டணும். அதனால் நீங்கள் நல்லா சூடாக அயர்ன் பாக்ஸ் வச்சு அந்த ஃப்யூசிங் மேலே நீங்கள் அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா அது நல்லா ஃபேப்ரிக்கில் பேஸ்ட் ஆகிடும். இப்போது நீங்கள் காலருக்கு பேக் சைடுக்கு அதே சைஸில் இன்னொரு ஃபேப்ரிக் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கட் பண்ணால் போதும்.
இப்போது நீங்கள் அந்த காலர் எட்ஜில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை மட்டும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிடுங்க. அதாவது ஒரு 1/4 இன்ச்சு இருந்தால் கூட போதும். அப்படி இல்லைன்னா ஒரு 3/8 இன்ச் இருந்தால் கூட அதை வச்சுட்டு நீங்கள் அப்படியே கட் பண்ணிவிடுங்க எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக். அப்போ தான் நமக்கு அது ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நீட்டாக வரும். அந்த டாப் காலருக்கு அந்த கீழே அடியில் ஒரு 1/4 இன்ச் நீங்கள் அப்படி ஃபோல்ட் பண்ணி அயர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு ஃபேப்ரிக்கில் நீங்கள் வச்சுட்டு ரைட் சைடு ரெண்டும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நீங்கள் அந்த காலரோட கர்வ் இருக்குல்ல அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்து அப்படியே இந்த ஃப்யூசிங்கோட ஓரத்தில் இது மாதிரி அப்படியே மெதுவாக தைச்சிட்டு வரணுங்க. ரொம்ப நீட்டாக தைக்கணும். பிகாஸ் காலர் ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம். அதனால அந்த காலரோட அந்த ஃப்யூசிங் எட்ஜு பார்த்துட்டு அந்த ஓரமாக அப்படி தைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான நீட்டான காலர் வரும். இப்போது நீங்கள் காலர் பேக் சைடில் கூட எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் கொஞ்சம் இருக்கும். அதையும் நீங்கள் கரெக்டாக 1/4 இன்ச் வச்சுட்டு நீங்கள் அப்படியே ட்ரிம் பண்ணிடுங்க. அந்த கார்னர்ஸ்ல எல்லாம் நீங்கள் அந்த பாயிண்ட்டு டர்னர் வச்சு நல்லா க்ளீனாக நீட்டாக டர்ன் பண்ணி நீட் ஃபினிஷிங்காக எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹாஃப் ஃபோல்ட் பண்ணி சென்டர் அர்க்கத்தில் கொடுத்துருங்க. அப்போ தான் நமக்கு காலர் பேக்கில் வைக்கிறதுக்கு கரெக்டாக அந்த இடத்துல வரணும். இப்போது நம்ம லெஃப்ட் சைடில் வர பிளாக்கெட் இன்னொரு செப்பரேட் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணணும். ஏன்னா இது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வரும். இதில் வந்து லூப்போ அல்லது நம்ம காஜா வைக்கிறோமோ காஜா பட்டனுக்குள்ள அது மாதிரி இப்போது இந்த பிளாக்கெட் இப்போ அட்டாச் பண்ணியிருக்கோம்ல எக்ஸ்ட்ரா ஃப்ரண்ட் பிளாக்கெட் அதுலேயும் நீங்கள் லாஸ்ட் டைம் ரைட் சைடில் தைச்ச மாதிரி உள்ளுக்குள்ளே ஃபோல்ட் பண்ணி அந்த டாப் கார்னரை நீட்டாக ஸ்டிச் பண்ணிடணும். ஆனால் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளியில் இருக்கும். இது பாருங்கள், இந்த பக்கமும் உங்களுக்கு அந்த பிளாக்கெட் நீட்டாக ஃபினிஷிங் டாப்பில் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம காலர் அட்டாச் பண்ணணும். அது கரெக்டாக மெஷர்மெண்ட் இருக்காவான்னு பார்த்துக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அந்த காலரை எடுத்துட்டு சென்டரில் வச்சுட்டு இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ராங் சைடில் தான் நம்ம அட்டாச் பண்ணுவோம். ராங் சைட் ஆஃப் த காலர் வச்சு அட்டாச் பண்ணணும். ஸோ இப்போ நான் ராங் சைடில் வச்சு தான் அட்டாச் பண்ண போகிறேன். நீங்கள் ராங் சைடில் அட்டாச் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பிளாக்கெட்டுக்கு முன்னாடி வரைக்கும் கரெக்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் அதை எடுத்துட்டு அந்த காலர் ரைட் சைடை டர்ன் பண்ணி டாப் ஸ்டிச் நம்ம இப்போ தைக்கணும். ஸோ அந்த பிளாக்கெட் எட்ஜில் இருந்து அந்த பிளாக்கெட் எட்ஜு வரைக்கும் அந்த காலரை நீட்டாக மேலே இப்படி வச்சு பின் பண்ணிவிட்டு கூட நீங்கள்
அட்டாச் பண்ணிக்கலாம், ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் சேம் கலர் த்ரெட்டில் தைக்கணும். அண்ட் அந்த எட்ஜில் நல்லா நீட்டாக மெதுவாக பொறுமையாக தைக்கணும். அந்த எட்ஜு வந்த உடனே நீங்கள் டேர்ன் பண்ணி அந்த டாப் காலர் எட்ஜ்லேயும் நீங்கள் அப்படியே டேர்ன் பண்ணி ரவுண்டாக அந்த காலர் ஷேப் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி டாப் ஸ்டிச் ஒன்று மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ணிடணும். இனி நீங்கள் உங்கள் சாரி ப்ளவுஸ்க்கு கூட இந்த மாதிரி காலர் அழகாக நீட்டாக அழகாக தைச்சிக்கலாம்.